என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இந்த புத்தாண்டான 2026 அப்படிங்கிறது எல்லா ராசிக்காரர்களுக்கும் மகிழ்ச்சிகரமான ஆண்டாக அமையும் அப்படின்னு ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டிருக்கு. எதனால அப்படின்னா, சுபக்காரகன், மங்களக்காரகன், செல்வ அதிபதி அப்படின்லாம் சொல்லப்படக்கூடிய குரு பகவான் இந்த வருடத்தில் நல் நிலையில் பேர்ச்சியடைய இருக்காரு. இதன் மூலமாக பெரும்பான்மையான ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அதிகளவான லாபங்களும் ஏராளமான நன்மைகளும் குவிய இருக்குதாம். அந்த வகையில் இந்த வருடம் ஏற்படும் குருப்பெயர்ச்சியின் மூலமாக மிக மிக முக்கியமான 7 ராசிக்காரர்களுடைய குடும்பஸ்தானம், சுபஸ்தானம், லாபஸ்தானங்களை குரு பார்ப்பதால் இவர்களுடைய வாழ்வில் குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமா நண்பர்களே, இந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக குழந்தை பாக்கியம் பெற இருக்கும் மிக மிக முக்கியமான 7 ராசிக்காரர்களை பற்றி தான் இந்த பதிவின் மூலமா நாம தெரிஞ்சுக்க போறோம். அதிலும் மிக முக்கியமாக எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இயற்கையான முறையிலேயே குழந்தைகள் கிடைக்கும் மற்றும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சிகிச்சையின் மூலமாக குழந்தைகள் கிடைக்கும் அப்படின்னு தெள்ள தெளிவாக ஜோதிட ஆதாரங்களோடு இந்த பதிவில் முழுமையாக பார்க்க இருக்கும். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுவதுமாக பார்த்து உங்களுடைய ராசிகள் இந்த பதிவில் இடம்பெற்றிருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. கூடவே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த புத்தாண்டில் உங்கள் அனைவருக்கும் அந்த முருகப்பெருமானுடைய அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கட்டும். வாங்க இப்ப பதிவுக்குள்ளாடி போகலாம். இந்த 2026 ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியடைய இருக்காரு. இந்த பெயர்ச்சியின் மூலமாக குரு பகவானுடைய பார்வைகள் மிக முக்கியமான 7 ராசிகளுக்கு கிடைப்பதன் மூலமாகத்தான் இந்த 7 ராசிக்காரர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது. இதுல கவனிக்க வேண்டிய விடயம் என்ன அப்படின்னா, இப்ப நாம பார்க்கக்கூடிய இந்த 7 ராசிகளில் ஏதாச்சும் ஒரு ராசி கணவன் மனைவி இந்த இருவரில் ஒருவருக்கு இருந்துச்சு அப்படின்னாலே நிச்சயமா உங்களுக்கு குழந்தை செல்வம் அப்படிங்கிறது இந்த வருடத்தில் கிடைக்கும் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது. பொதுவா ஜோதிடவியலின்படி குருப்பெயர்ச்சி அப்படிங்கறத 3 விதமாக சொல்லுவாங்க. அதாவது வக்கிர பெயர்ச்சி, அதிசார பெயர்ச்சி மற்றும் நிலையான பெயர்ச்சி அப்படின்னு சொல்லி. ஒருவருடைய வாழ்வில் குரு பகவான் வக்கிர பெயர்ச்சியோ அப்படி இல்லைன்னா அதிசார பெயர்ச்சியோ அடைகிறார் அப்படின்னா ஓரளவான நன்மைகளை மட்டும்தான் அந்த பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா குரு பகவான் நிலையான பெயர்ச்சியை செய்யும் பொழுது மட்டும்தான் உச்சபட்சமான பலன்கள் அந்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் தான் நண்பர்களே, இந்த 2026 ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் நிலையான பெயர்ச்சி அடைய இருக்காரு. அதனாலதான் இப்ப நாம பார்க்கக்கூடிய இந்த 7 ராசிக்காரர்களுக்கும் 2026 ஆண்டு ஜூன் மாதத்துக்கு மேலதான் குழந்தை பேரு 100% கிடைக்கும் அப்படிங்கறத தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வகையில் இந்த 2026 ஆண்டு குழந்தை பாக்கியம் பெற இருக்கும் முதல் ராசிக்காரர்கள் யார் அப்படின்னா மிதுன ராசிக்காரர்கள். ஆமா நண்பர்களே, இந்த மிதுன ராசிக்கு இந்த வருடம் 2ஆம் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகுமாம். அதனால இந்த மிதுன ராசிக்காரர்கள் தான தர்மங்களும் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானமும் செய்து வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வருடத்தில் உங்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அடுத்து 2ஆவதா துலாம் ராசிக்காரர்கள். பொதுவா இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் வம்ச ரீதியான தோஷங்கள் இருந்தாலுமே இந்த வருடத்தில் உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, குரு பகவானுடைய 7ஆம் பார்வையானது உங்களுடைய சுபஸ்தானமான 4ஆம் பாவத்தை பார்ப்பதால் நிச்சயமா இந்த வருடத்தில் உங்களுக்கு குழந்தை செல்வம் உண்டாகி மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால நீங்க அந்த முருகப்பெருமானிடம் எனக்கு குழந்தை செல்வம் வேண்டும் அப்படின்னு மனப்பூர்வமாக தொடர்ச்சியாக வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பேரு உண்டாகுமா. அடுத்து 3ஆவதா கடக ராசிக்காரர்கள். நான் சொல்லவே தேவை கிடையாது, இந்த வருடம் கடகராசியில் தான் அந்த குரு பகவான் உச்சம் பெறவே இருக்காரு. அதனால கண்டிப்பா இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் இந்த வருடம் மிக மிக மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை எதிர்கொள்வார்கள் அப்படின்னும் இவர்களுடைய வாழ்வில் ஏதாவது குறைகள் இருந்தால் அந்த குறைகள் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. அந்த வகையில் உங்களுக்கு குழந்தை பேறு இல்லாமல் குறைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா நிச்சயமா இந்த வருடத்தில் உங்களுக்கு குழந்தை செல்வம் உண்டாகுமா. அதிலும் மிக முக்கியமாக கிட்டத்தட்ட
12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வருடம் குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே உச்சம் பெற இருக்காரு. அதனால அதிகப்படியான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்குமா. அதனால தொடர்ச்சியாக குரு பகவானை வழிபடுவதும் கூடவே சிவபெருமானை வழிபடுவதும் மிக மிக நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து 4வதா கன்னி ராசிக்காரர்கள். இந்த கன்னி ராசிக்கு 11ஆம் ஸ்தானமான லாபஸ்தானத்தில் இந்த வருடம் குரு பகவான் அமர இருக்காரு. அது மட்டும் இல்லாம 11ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால உங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கணும் அப்படின்னு தீராத ஆசை இருக்குமே, ஆனால் நிச்சயமா இந்த வருடம் உங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது. அதிலும் மிக முக்கியமாக இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு சிகிச்சை மூலமாகவும் மருத்துவ முறையின் மூலமாகவும் குழந்தை பேரு உண்டாவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குதா. அடுத்து 5வதா மீன ராசிக்காரர்கள். இந்த வருடம் உங்களுக்கு ஜென்மச்சனியே நடந்தாலும் புத்திரக்காரகன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 5ஆம் பாவத்தில் அமர்வதாலும் அவருடைய பார்வை உங்களுக்கு கிடைப்பதாலும் நிச்சயமாக இந்த வருடத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா. அடுத்து 6வதா மேச ராசிக்காரர்கள். இந்த மேச ராசிக்கு 4ஆம் பாவமான சுபஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற இருப்பதால் இந்த வருடம் உங்களுக்கு குழந்தை செல்வம் உண்டாகுமா. அது மட்டும் இல்லாம உங்க வாழ்வில் சுப நிகழ்வுகள் அதிகமாக நிகழும் அப்படின்னு சொல்லப்படுது. சுப நிகழ்வுகள் அப்படின்னா அதுல குழந்தை பெறக்கூடிய நிகழ்வும் மிக மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுது. அதனால இந்த வருடம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். இதுல கவனிக்க வேண்டிய விடயம் என்ன அப்படின்னா, நீண்ட காலமாக குழந்தை இல்லாத மேசராசிக்காரர்களுக்கு சிகிச்சை முறைகளின் மூலமாக இந்த வருடம் குழந்தை பாக்கியம் உண்டாகும். அடுத்து கடைசியா 7வதா பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். ஆமா நண்பர்களே, இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் குழந்தை செல்வம் நீண்ட காலமாக இல்லாமல் தூக்கத்தை இழந்து நிம்மதி இழந்து வாடக்கூடிய ஒரு நிலையில் இருப்பீங்க. ஆனா இந்த வருடம் ஏற்படக்கூடிய குருப்பெயர்ச்சியின் மூலமாக உங்களுடைய வாழ்வில் உள்ள துன்பங்களும் சோகங்களும் விலகி நிம்மதி ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதில் முக்கியமாக குழந்தை செல்வம் உங்களுக்கு உண்டாகுமா. ஒருவேளை உங்களுக்கு அது மருத்துவ முறையின் மூலமாக உண்டாகலாம், இல்லைன்னா இயற்கையாகவே உங்களுக்கு பலன்கள் இருக்குது அப்படின்னா அதிலிருந்து வந்த தடைகள் விலகி இயற்கையான முறைகளிலேயே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குதாம். நண்பர்களே, இப்ப நாம பார்த்த இந்த 7 ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் ஏற்படக்கூடிய குருப்பெயர்ச்சியின் மூலமாக இயற்கையாகவே குழந்தை பேருக்கான வாய்ப்புகள் வலுவாக இருக்குதா. அப்படின்னா மற்ற ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்டா நான் அப்படி சொல்ல கிடையாதுங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையிலும் உங்களுடைய கோல்சாரங்களின் அடிப்படையிலும் உங்களுக்கும் இந்த வருடம் குழந்தை பேருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதை நீங்க நம்பகமான ஒரு ஆஸ்ட்ராலஜர் மூலமா தெரிஞ்சுக்கோங்க. மேலும் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்கள். நன்றி, வணக்கம்.